இன்றும் நாளையும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை ரொம்ப அதிகரிக்கும், எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த சில நாட்களாக நம்ம பார்க்கிறோம். ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல பரவலாக நமக்கு மிதமான மழையும் பெய்து வருகிறது. சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கு. ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படிங்க? அதிகரிக்குமா? இல்ல வெயில் வரப்போதா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிச்சயமா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா, உங்க ஊர்ல மழை வருமா? வராதான்னே தெரியாம போயிடும். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மறக்காம ஒரு லைக்க போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கும், நாளைக்கும் பல்வேறு பகுதிகள்ல மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது நிச்சயமா பதிவாகும். அதுல மாற்று கருத்து இல்ல. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நேற்று மாலையிலிருந்தே பரவலாக சில இடங்கள்ல மிதமான மழை அப்படிங்கிறதும் பதிவாகியிருக்கு. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு போன்ற இடங்கள், சென்னை, திருவள்ளூர் போன்ற இடங்கள்ல பகுதியாக சில இடங்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழையும் நேற்று மாலையிலிருந்தே கணிசமாக அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும், நாளைய தினங்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போலதான் அதே மழை அப்படியே நமக்கு தொடர்ந்து நீடிக்கும். லேசானது முதல் மிதமான மழை விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல மழை பகுதியாக கனமழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழையும் இருக்கும். அதே சமயங்கள்ல சில இடங்கள்ல மழை பகுதியாக மிதமான மழையும் பதிவாகும். மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களிலும் ஒரே அளவுல மழை பொழிவு இருக்காது. ஒரு இடத்துல கூடுதலாக மழை இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். பகுதியான மழை பொழிவுங்கிறதையும் நம்ம தெளிவா சொல்லியாச்சு. அதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும். மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள் இந்த நேரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை விட்டு விட்டு தொடர்ச்சியாக பதிவாய் கொண்டே இருக்கும். சில இடங்களில் கனமழையும் இருக்கும். ஒரே அளவில் எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவும் இருக்காது, மாறுபாடு இருக்கும். அடுத்தபடியாக கடலூர் மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பாருங்க. இதுதான் கடலோர மாவட்டத்தினுடைய வானிலை அறிக்கை. அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்கள் எடுத்துக்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை 4 மாவட்டங்கள்ல மழை உறுதி. ஆனா அது ஒரு மிதமான மழையாக இருக்கும். விட்டு விட்டு குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி இது போன்ற பகுதிகள், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர், அதைத் தொடர்ந்து சாத்தனூர் அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வேலூர் மாவட்டங்கள் அமுண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காட்பாடி, திருத்தணி, ஆற்காடு, அதைத் தொடர்ந்து ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என இந்த உள் மாவட்டத்தில் இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்தாலும் சில சமயங்களில் விட்டு விட்டு அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க போறோம். அவ்வப்போது மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம். அடுத்து வரக்கூடிய அடுத்த வாரங்களில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல லேசான வெயில் மறுபடியுமாக பகல் நேரங்களில் வர தொடங்கிடும். ஆகவே நம்ம எல்லா நாளுமே நம்ம கனமழை பொறுத்தவரை கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. அவ்வப்போது ஒரு 15 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம பார்க்கும்போது அந்த மிதமான மழை பொழிவுகள் சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் உண்டு. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டம், சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரும். ஆகவே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை தவிர மற்ற எந்த மாவட்டங்களிலும் அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடிலோ பெருமளவு வானம் ஓரளவு மேகமூட்டம், சில சமயங்களில் அவ்வப்போது ஒரு லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே பதிவாகும். மற்றபடி நமக்கு மிக கனமழையோ அதி கனமழையோ வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. வரும் நாட்களில் ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு மழை இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்ததாக டெல்டா மாவட்ட பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் 90% வானம் ஓரளவு மேகமூட்டமும் 10% லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் எதிர்பார்க்க முடியும். புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை இது போன்ற பகுதிகள் எல்லாமே பெரும்பாலான இடங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில இடங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் டெல்டா மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தென் மாவட்ட பகுதிகளும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தென் மாவட்டங்கள்ல அதிக அளவுல மழை ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குமான்னு. தற்போதைக்கு அப்படிப்பட்ட எந்த வாய்ப்பும் இல்ல. அதிகபட்சமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா
இப்ப எப்படி டெல்டா மாவட்டங்கள், கடலோர உள் மாவட்டங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோமோ, அதே போல தான் தென் மாவட்டங்களுக்கும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகல்ல லேசான வெயிலும் இருக்கும். ஆனால் நமக்கு இரவு நள்ளிரவுகள் நேரங்கள் அல்லது அதிகாலை நேரங்கள்ல சில இடங்கள்ல சாரல் மழை மற்றும் மிதமான மழையும் விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம். மற்றபடி நமக்கு அதிக அளவுல நமக்கு மழை எதுவும் தீவிரமாகாது. அப்ப எந்த பகுதிகளுக்குங்க கனமழை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா? இந்த கன முதல் மிக கனமழைங்கிறது கோத்தகிரி, குன்னூர் போன்ற பகுதிகள்லாம் சற்று மழை பொழிவு விட்டு விட்டு கடுமையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவால்ல. நீலகிரி மாவட்டங்கள் சற்று இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பி இருக்கு. இருந்தாலும் அந்த பாதிப்புகள் இன்னும் குறையல. நிறைய தாழ்வான பகுதிகள்லாம் கடுமையான மழைநீர் பொறுத்தவரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு. ஏன்னா நீலகிரியும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். ஏன்னா அந்த மாவட்டத்தையும் நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்க போகுதுன்னு. ஏன்னா வடகிழக்கு பருவமழை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால, குறிப்பிட்டு ஏன் அதிக நேரம் நம்ம நீலகிரி பத்தி நம்ம பேசுறோம்னா, அந்த அளவிற்கு அங்க தான் நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அதே போல தான் கோயம்புத்தூர் மாவட்டமும் அதிக அளவுல நமக்கு மழை பொழிவை நம்ம பார்க்க போறோம். இந்த வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லர்ல கன முதல் மிக கனமழை இருக்கும். நீலகிரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகள்ல பரவலான நமக்கு மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது இருந்தாலும், மலைப்பகுதிகளில் கனமழையானது உறுதியாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் விட்டு விட்டு கனமழையாக எதிர்பாருங்க. இதுதான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தினுடைய வானிலை அறிக்கை. தென் மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலாக பதிவாகும். தொடர்ச்சியாக இன்று மற்றும் நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்திற்கு மிதமான மழையானது பதிவாகும். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்தபடியாக வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருந்தது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல கடுமையாக பாதிக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, வெள்ளப்பெருக்கு எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாழ்வு பகுதி காரணமாக வடக்கு ஆந்திரா, ஒரிசா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் அதீத கனமழை எச்சரிக்கை ரெட் அலர்ட் தீவிரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக ஒரு அதீத கனமழைக்கான வாய்ப்பு வரும் நாட்கள்ல தெலுங்கானா மாநிலங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவும் அந்த இடங்கள்ல பதிவாகிறோம். ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டும்தாங்க இருக்கும். நீங்க அங்க பெய்யுற அதே மழையை வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த மழை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை. ஆனா வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மிக கடுமையான மழை பொழிவும் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் வரக்கூடிய நாட்களிலும் கடும் கனமழையானது தீவிரமாக இருக்கும். ஏன்னா கர்நாடகாவில் மழை குறைய வாய்ப்பில்லை. தொடர்ச்சியாக மிக கனமழை முதல் அதி கனமழையானது பதிவாய் கொண்டுதான் இருக்கும். ஏற்கனவே காவேரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய இந்த அதி கனமழையின் காரணமாக மேட்டூருக்கும் நீர்வரத்து வந்து அதிகரிக்க தொடங்கி இருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிக அளவுல தண்ணீர் வரத்து அப்படிங்கிறது மேட்டூருக்கு வரத் தொடங்கும். ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட்